ஹாய் ஃப்ரான்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாப்ஸ். பார்க்க போனா தனுஷனோட இட்லி கடையோட ஷூட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து கம்ப்ளீட் ஆகி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா குபேரையாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷன ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் என்னடா போட்டிருந்தாரு பார்த்தீங்கன்னா, குபேரா திரைப்படத்தோட வசூல் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் குபேரா திரைப்படம் 100 கோடி கிட்ட வசூல் பண்ண போட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டான விஷயம். தமிழ்நாட்டில் கன்ஃபார்மாக குபேரா திரைப்படம் 100 கோடி அடிச்சிடும். ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா வந்து 50 கோடி இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம நாகா அர்ஜுனா சார் இருக்காங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக அந்த படம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஷோராக வந்து தனுஷனோட படம் பாஸ்ட் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராயன் திரைப்படமாக இருக்கட்டும் சரி, அதுக்கு முன்னாடி வந்த படமாக இருக்கட்டும் சரி, கிட்டத்தட்ட 5 கோடி 6 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கு கேப்டன் மில்லர் வரைக்கும். ஸோ அதனால் ஷோராக அடிச்சிடலாம். கர்நாடகாவில் 20 கோடி பண்ணியிருக்கு. ஸோ 20 கோடி வந்து கர்நாடகாவில் தனுஷனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஸோ அது வந்து நிறையா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூஷன் சைடு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நார்த்தில் 50 கோடி அடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. பிகாஸ் பெரிய ஸ்டார்ஸ் படமே தமிழ்நாட்டில் நம்ம பெரிய ஸ்டார் டயர் 1 ஆக்டர் சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்டார் இனியா இருக்கட்டும் சரி, விஜய் சாராக இருக்கட்டும் சரி, அவங்க படமே 50 கோடி அடிக்கிறதே வந்து ரேரான விஷயம். ஸோ கதைக்களம் நல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக குபேர திரைப்படம் நார்த்தில் வந்து 50 கோடி கிட்ட அடிக்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அது அடிக்குமா அடிக்காதான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ ஓவர்சீஸில் கன்ஃபார்மாக 75 கோடி இல்லை 100 கோடி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் உருவாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக எப்படி பார்த்தாலும் 305 கோடி அடிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷோராக 300 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளும் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருக்கோம். ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான ப்ரொமோஷன் பண்ணி பக்காவாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஷோராக அடிச்சிடும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோராக வந்து 100 கோடி அடிச்சிடும், அது வாய்ப்பு இருக்குது. தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நாகார்ஜுனா இருக்காங்க, ராஷ்மிகா மந்தன் இருக்காங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ ஓவர்சீஸில் கன்ஃபார்மாக 75 கோடி நெருங்க வாய்ப்பு இருக்குது. 70 கோடி ஷோராக அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலும் கிட்டத்தட்ட வந்து 20 கோடி 25 கோடி மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம கேரளா கர்நாடகா சேர்த்து ஒரு 25 கோடி 30 கோடி ஷோராக இருக்குது. எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா கன்ஃபார்மாக 300 கோடி கிட்ட நெருங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே மச்சான பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.